Hi friends, in the video 15th chapter probability in 10th NCERT CBSE அதில் இருக்க exercise sums வந்து நான் solve பண்ண போகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவராலாக எல்லா ஃபார்மாவே பார்த்துடலாம், ப்ராபிலிட்டி இருக்க எல்லா ஃபார்முலாவும் பார்த்துடலாம். ஸோ P of E equal to number of outcomes favorable to E by number of all possible outcome of experiment. Second வந்து the probability of sure or certain event is 1. Probability of an impossible event is 0. And fourth வந்து பார்த்தீங்க அப்படின்னா P of E greater than or equal to 0. ஓகேங்களா, ஸோ less than or equal to 1. Fifth வந்து பார்த்தீங்க அப்படின்னா P of E plus P of E complementary equal to 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா, ப்ராபபிலிட்டியோட பேசிக் ஃபார்முலா இது தான். ஸோ இதை வச்சு நம்ம சம்ஸ் இப்போ சால்வ் பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் சம்ஸ். வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ் சம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் நாட் இ ஈக்குவல் டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சும்மா நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், P of E plus P of complementary E. complementary Eனாலும் நாட் Eனாலும் ஒரே மீனிங் தாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஈனாலும் நாட் ஈனாலும் ஒரே மீனிங் தான், ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் தான் இங்கே வந்து 1 அப்படிங்கிறாங்க. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் தட் கெனாட் ஹேப்பன் அப்படின்னா இம்பாசிபிள்ங்க. ஸோ அது 0, அது 0. சச் ஈவெண்ட் இஸ் கால்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் தட் இஸ் சர்டைனுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஷியர் அப்படின்னு பேர். ஓகேங்களா, டு ஹேப்பன் இஸ் 1. சச் அன் ஈவெண்ட் இஸ் கால்டு ஷியர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ த சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் எலிமெண்ட்ரி ஈவெண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் 1ங்க. அது புக்கில் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் ஷுட் பி 1 அப்படிங்கிறத முன்னாடி பார்த்துருக்கோம். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த இது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அதை தான் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஹேவ் ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சேம் பாசிபிலிட்டிஸ் வரணும். இப்போ வந்து ஒரு காயின் இருக்குது அப்படின்னா ஹெட் ஒரு பாசிபிலிட்டி, டெய்ல் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஒரு சேம் பாசிபிலிட்டி இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. எ டிரைவர் அட்டம்ஸ் டு ஸ்டார்ட் அ கார், த கார் ஸ்டார்ட்ஸ் ஆர் டஸ் நாட் அப்படிங்கிறாங்க. ஸோ டிரைவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கார் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா, சில டைம் தான் வந்து நமக்கு கார் ஸ்டார்ட் ஆகாது. நம்ம வீட்லேயே நம்ம கார் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லா டைமும் ஸ்டார்ட் ஆகாமல் நிற்காது, ஒரு 2 டைம் தான் ஸ்டார்ட் ஆகாமல் நிற்கும். ஸோ கார் ஸ்டார்ட்ஸ் வந்து 90% ப்ராபபிலிட்டி, டஸ் நாட் ஸ்டார்ட்ஸ் வந்து 10%ன்னு வச்சுக்கலாம். எப்பயுமே கார் ஸ்டார்ட்ஸ் வந்து ஹை பாசிபிலிட்டிஸ், டஸ் நாட் ஸ்டார்ட் வந்து லோ பாசிபிலிட்டி. அதனால் இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஈக்குவலி லைக்லியில் வராதுங்க. எ பிளேயர் அட்டம்ஸ் டு ஷூட் அ பேஸ்கெட் பால், சி ஆர் ஹீ ஷூட்ஸ் ஆர் மிஸ் த ஷூட் அப்படிங்கிறாங்க. பிளேயர் வந்து அட்டம் டு ஷூட், அவங்க வந்து ஒரு பாலை வந்து ஷூட் பண்ணுறாங்க, பேஸ்கெட் பாலை வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ பண்ணுனா எத்தனை பண்ணுவாங்கன்னு தெரியாது, பண்ணல அப்படின்னா எத்தனை மிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஈக்குவலி லைக்கில் வராதுங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ ட்ரையல் இஸ் மேட் டு ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆன்சர் இஸ் ரைட் ஆர் ராங். இது கண்டிப்பாக ஈக்குவலி லைக்லியில் வருங்க. ஏன் அப்படின்னா ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா, ஒரே ஒரு கொஷின் தான். எ ட்ரையல் அப்படின்னா ஒரே ஒரு கொஷின் தான், ஒன்று ட்ரூ ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா ஃபால்ஸ் ஆன்சர் பண்ணலாம். அதுதான் வந்து ஈக்குவலி லைக்லின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ பாய் இஸ் பார்ன், இட் இஸ் அ பாய் ஆர் கேர்ள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது வந்து பாயா கேர்ளான்னு கேட்குறாங்க. ஸோ பாய்க்கு ஈக்குவல் பாசிபிலிட்டி, கேர்ளுக்கு ஈக்குவல் பாசிபிலிட்டி, அதனால இது வந்து ஈக்குவலி லைக்லியில் வருங்க. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா why is tossing a coin considered to be a fair way of deciding which
டீம் ஷுட் கெட் தட் பால் அட் த பிகினிங் ஆஃப் அ ஃபுட்பால் கேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுட்பால் கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு காயினை வந்து டோஸ் பண்ணி விடுறாங்க. அது ஹெட் வந்தால் ஒரு டீமு, டெய்ல் வந்தால் ஒரு டீம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு டீமுக்கும் ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்குனால உங்களுக்கு வந்து ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபோர்த் சம் பார்ப்போம். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் cannot be probability ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2/3 அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. 15% அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 15/100 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது ப்ராபபிலிட்டி. 0.7 வந்து 7/10 எழுதலாம். இதுவும் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி கிடையாது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா -1.5 அப்படிங்கிறதான் வந்து ப்ராபபிலிட்டி கிடையாதுங்க. இப்போ ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P of E வந்து 0.05. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் E அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா P of E வந்து 0.05ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ P of not E வந்து எவ்வளோன்னு கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா P of E ப்ளஸ் P of not E ஈக்குவல் டு 1 தான் ஃபார்முலா. ஸோ P of E வந்து 0.05, இது P of not E வந்து நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 1. ஸோ P of not E இந்த 1 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 0.05, இதுலேருந்து 1லேருந்து இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.95. இதுதான் வந்து P of not E அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ சிக்ஸ்த்து சம் போவோம். சிக்ஸ்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a bag contain lemon flavor candies only candies. Malini takes out one candy without looking into the bag. What is the probability that she takes out ன்னு கேட்குறாங்க. a bag contain lemon flavored candle அப்படிங்கிறாங்க. லெமன் தான் இருக்குது அதில். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டுருக்காங்க. அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளேவர் கேண்டி அப்படின்னா லெமன் தான் இருக்குது, ஆரஞ்சு கிடையாது. ஸோ அதனால 0. லெமன் ஃப்ளேவர் கேண்டிக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க. என் பேக் கண்டெயின் லெமன் ஃப்ளேவர் கேண்டி ஒரு ஆப்ஷன் தான். அப்போ 0 தான் ஆன்சர். இப்போ 7th சம் பார்ப்போம். இட் இஸ் given that in a group of 3 students the probability of 2 students not having the same birthday is 0.992. what is the probability that 2 students have the same birthday அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா 7th சம் பார்ப்போம். ஒன்று பண்ணியிருக்கோம் P of E P of complementary equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2 பேர் வந்து ஒரே பர்த்டே. ஓகேங்களா? சேம் பர்த்டே அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 நாட் ஹேவிங் த சேம் பர்த்டே. நாட் ஹேவிங் அப்போ நாட் இ தாங்க நாட் ஹேவிங் சொல்லியிருக்காங்க. 992. ஓகேங்களா? P of E வந்து நமக்கு தெரியல, அதை தான் வந்து இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ P of E வந்து 1 மைனஸ் 0.992. இது வந்து 1 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எயிட்டு 0.008 ஸோ 0.008 தாங்க ஆன்சர். 0.008 தான் வந்து 7th செம்முக்கு ஆன்சர். இப்போ 8 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா a bag contain 3 red ball. ஓகேங்களா? A bags contain 3 red ball, 5 black ball. A ball is drawn at random from the bag. What is the probability that the ball is drawn red or not red ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 red ball, 5 black ball, ரெட்டு எவ்வளோ, நாட் ரெட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ P of red அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பால் வந்து 3 + 5 வந்து உங்களுக்கு 8 டோட்டல் பாசிபிலிட்டி. அதில் ரெட்டோட பாசிபிலிட்டி வந்து உங்களுக்கு 3. இப்போ P of not red அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் ரெட் அப்படின்னா டோட்டல் வந்து 8, நாட் ரெட் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது P of E ப்ளஸ் P of complementary equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். P of E வந்து ரெட்டுன்னு எடுத்துக்கலாம் 3/8 ப்ளஸ் P of complementary E வந்து நமக்கு தெரியாது, அதுதான் வந்து நாட் ரெட்டு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ P of complementary நாட் ரெட்டுன்னு கூட எழுதிக்கலாம் நீங்கள். கழிட்டு 1 மைனஸ் 3/8. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8 மைனஸ் இது உங்களுக்கு வந்து 8 வந்து ரெண்டு பக்கமும் இங்கே 8 எடுத்தோம் அப்படின்னா 8 × 8. ஸோ 8 மைனஸ் 3
உங்களுக்கு 5/8 தாங்க ஆன்சர் 8th சம்முக்கு. ஸோ இப்போ வந்து 9th சம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 9th சம் பார்த்தீங்க அப்படின்னா a box contain 5 red marbles, 8 white marbles and 4 green marble. One marble is taken out of the box at random. What is the probability that marble taken out will be red, white, not a green கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ நான் 9th வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெட் வந்து உங்களுக்கு 5, நம்பர் ஆஃப் ஒயிட் வந்து உங்களுக்கு 8, நம்பர் ஆஃப் க்ரீன் வந்து உங்களுக்கு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 மார்பிள் இஸ் டேக்கன் பண்ணிட்டாங்க. ஸோ ரெட்டுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி, ஒயிட்டுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி, நாட் அ க்ரீனுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி ஆஃப் ரெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே டோட்டல் வந்து 5, 8, 4. இது டோட்டல் பாசிபிலிட்டி வந்து 5, 8, 4. 84 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வரும். 12 ப்ளஸ் 5 ஆட் பண்ணிங்கன்னா 17. இதில் ரெட்டு பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் எத்தனை 8. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நாட் க்ரீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாட் க்ரீன் நமக்கு தெரியாது, க்ரீன் மட்டும்தான் தெரியும். ஸோ க்ரீன்லேருந்து இப்போ அந்த ஃபுல் பால்லேருந்து க்ரீனை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நாட் க்ரீன் கிடச்சிருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் ஆஃப் ஆல் பாசிபிலிட்டி ஆஃப் எலிமெண்ட்ரி ஈவெண்ட் 1 அப்படிங்கிற ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ பி ஆஃப் க்ரீன் ப்ளஸ் பி ஆஃப் நாட் க்ரீன் ஈக்குவல் டு 1ன்னு படிச்சிருக்கோம். ஸோ பி ஆஃப் க்ரீன் வந்து உங்களுக்கு எவ்வளோ 4 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பி ஆஃப் நாட் 4 இந்த டோட்டல் பாசிபிலிட்டி வந்து உங்களுக்கு 17. P of green plus P of not green equal to 1. Green வந்து 4/17, 17 4 ball green. Not green வந்து தெரியாது equal to 1. So P of not green 1 minus 4/17. So இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17 minus 4 divided by 17 equal to உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 17 வந்து 4 போச்சுன்னா எவ்வளோ 13. ஸோ 13/17 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ 10th சம் பார்த்தோம் அப்படின்னா a piggy bank contain 150 paise coin, 50 1 rupee coin, 22 coin, 22 rupee coin, 10 5 rupee coin. If it's equally likely that one of the coin will fall out when the bank is turned upside down, what is the probability that the coin will be 50 paise coin, will not be 5 rupee coin சொல்கிறாங்க. இங்கே பிக்கி பேங்க் அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு உண்டியல், அதை தான் வந்து பிக்கி பேங்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் 50 பைஸ் காயின் வந்து உங்களுக்கு என்ன 100. ஸோ நம்பர் ஆஃப் 1 rupee காயின், 1 rupee உங்களுக்கு எத்தனை 50. அப்புறம் நம்பர் ஆஃப் 2 rupee காயின் உங்களுக்கு 20. ஸோ நம்பர் ஆஃப் 5 காயின் 5 rupees காயினு உங்களுக்கு 10. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வில் பி 50 பைஸ் காயின் அப்படின்னா பி ஆஃப் 50 பைஸ் காயின் ஈக்குவல் டு அப்படின்னா இங்கே வந்து எல்லா டோட்டல் பாசிபிள் தாங்க வேணும். 100 50 20 10. 100 + 50 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் 150. 150 20 ஆட் பண்ணுங்க அப்படின்னா 170. ஸோ டோட்டல் வந்து 180. ஸோ டோட்டல் வந்து 100 + 50 + 20 + 10 இது வந்து 180. ஓகேங்களா? ஸோ 50 பை காயின் வந்து உங்களுக்கு 100 இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 5. ஸோ 5/9 தான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு will not be 5 5 rupees காயினா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, டோட்டல் பாசிபிலிட்டி வந்து 1ங்க. ஓகேங்களா? ஸோ 1 அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் காயின்ஸ் வந்து உங்களுக்கு 180 இருக்குது. அதில் வந்து 5 ரூபி காயின் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ரூபி காயின் வந்து 10. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஃபார்முலா P of E ப்ளஸ் P of complementary E equal to 1. P of E வந்து நமக்கு 10 அப்படின்னு தெரிஞ்சிடும். 10/180. P of complementary நமக்கு தெரியாது. ஸோ P of E இது P of complementary equal to 1 minus 10/180. இந்த complementary தாங்க not 5 rupee coin. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 180 minus 10 divided by 180. ஸோ என்ன வரும் அப்படின்னா 170 minus 180. 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 17/18. இது தாங்க செகண்டுக்கு ஆன்சர். 17/18 தான் செகண்டுக்கு ஆன்சர். ஸோ 11th sum பார்ப்போம். A goby buy a fish from a shopper for his aquarium. The shopkeeper takes out one fish at random from the tank containing 5 male fish. 5 male fish, 8 female fishங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபிஷ்? மேலுக்கு வந்து எவ்வளோ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஃபிஷ் வந்து உங்களுக்கு என்ன 5 + 8 வந்து உங்களுக்கு 13 தான் டோட்டல் பாசிபிலிட்டி. இதில் மேலோட பாசிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னா டோட்டல் நம்பர் 13, மேல் வந்து உங்களுக்கு 5. ஸோ 5/13 தாங்க ஆன்சர். ஸோ 12th sum பார்ப்போம். 12th sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a game of chance consists of spinning an arrow which comes to rest pointing at one of the number 1 2 3 4 4. இது தாங்க ஒரு ஸ்பின்னிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி விடுறோம், ஸ்பின் பண்ணி விடுறோம், அது எங்கே வேணால் வந்து நிற்கலாம். தீஸ் ஆர் ஈக்குவலி லைக்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலி லைக்லி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ஒரு டைம் தான் வரும், 2 வந்து ஒரு டைம் தான் வரும், 3 வந்து ஒரு டைம் தான், 4 வந்து ஒரு டைம் தான், 5 வந்து ஒரு டைம் தான், 6 ஒரு டைம் தான், 7 ஒரு டைம் தான், 8 ஒரு டைம் தான். எல்லாமே ஈக்குவல் சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் இட் வில் பி பாயிண்ட் அட் 8 an odd number, a number greater than 2, a number less than 9. ஸோ என்ன உங்களுக்கு வந்து 12th sumல கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 8க்கு பாசிபிலிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P of 8 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வந்து உங்களுக்கு என்ன 1 2 3 4 5 6 7 8. 8 தான் வந்து உங்களுக்கு டோட்டல் பாசிபிலிட்டி. இதில் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஒரு டைம் தான் அக்கர் ஆகுது. ஸோ 1. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி 8. ஆட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4. 4 வந்து ஆட் நம்பருங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4, 2 4 is 8, 1/2 தாங்க ஆன்சர். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா a number greater than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் பாசிபிலிட்டி 8, நம்பர் கிரேட்டர் தென் 2 அப்படின்னா இதுக்கு மேலே 1 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3/4 கிடைக்குங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் less than 9 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி 8, less than 9 அப்படின்னா எல்லாமே வருங்க. 1 2 3 4 5 6 எல்லாமே வரும். ஸோ 8/8 இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ 12th sum இதாங்க ஆன்சர். ஸோ 13th sum வந்து உங்களுக்கு என்ன, a die is thrown once, what is the probability of getting a prime number, a number lying between 2 and 6, and odd number கேட்டிருக்காங்க. die வந்து த்ரோ பண்ணுறாங்க, அதில் என்னென்ன இந்த ஆப்ஷனுக்கு என்னென்ன ப்ராபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13th sum வந்து ஒரு டையில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 இருக்கும். ஓகேங்களா? டை த்ரோ பண்ணும்போது அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி என்ன 1 2 3 4 5 6 6 பாசிபிலிட்டிங்க. இதில் ப்ரைம் நம்பர் அப்படின்னா நம்பர் டிவைட் பை இட் செல்ஃப் அண்ட் 1 அப்படிங்கிறது தான் வந்து ப்ரைம் நம்பர் வந்து. அதனால வந்து உங்களுக்கு 2 வந்து ப்ரைம் நம்பர், 3 வந்து ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 4 5 வந்து ப்ரைம் நம்பர் 3/6.
1 வந்து நாட் அ ப்ரைம் நம்பர், நெய்தர் ப்ரைம் நம்பர் நாட் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ 3/6 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எ நம்பர் லைஸ் பிட்வீன் நம்பர் lying between 2 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி 6, 2க்கும் 6க்கு இடையில அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3, 1, 2, 3 தான் வந்து 3. 2 எடுத்துக்கக்கூடாது ஏன்னா ஈக்குவலி கிடையாது. 2க்கும் 16க்கு இடையில கேட்டிருக்கனால உங்களுக்கு வந்து 3 தான். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி 6. ஆட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆட் நம்பர், 3 ஆட் நம்பர், 5 ஆட் நம்பர். ஸோ 3 இதுதான் வந்து 13th சம்முக்கு ஆன்சர். 14th சம் பார்த்தீங்கன்னா 1 card is drawn from well shuffled deck of 52 card. Find the probability of getting a king of red color, a face card, a red face card, a jack of hearts, a spade, a queen of diamond அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 14th வந்து ஒரு டை வந்து த்ரோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, டை த்ரோ பண்ணும்போது வெல் சப்பல்டு இது கார்டுங்க, டைக்கு அவசரம் கிடையாது. கார்டு 52 கார்டு இருக்குது. அதில் வந்து ஒரு கார்டு வந்து நல்லா வந்து குளிக்கிறாங்க. வெல் சஃபல்டுனா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு வந்து 52. ஓகேங்களா, ஸோ எ கிங் ஆஃப் ரெட் கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் கிங் ஆஃப் ரெட் கலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு வந்து உங்களுக்கு 52. கிங் ஆஃப் ரெட் கலர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெட் கலர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று ஹார்ட்டு, டைமண்ட், ரெண்டு தாங்க ரெட் கலராக இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் வந்து 2 கிங் இருக்குமா, அதை தான் வந்து 2/52 அப்படின்னு போடுறாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் கார்டு வந்து என்ன அப்படின்னு ஜாக் தாங்க ஃபேஸ் கார்டு. ஓகேங்களா, ஸோ ஃபேஸ் கார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு வந்து 52. இதில் கிங் எத்தனை, குயின் எத்தனை, ஜாக் எத்தனை, ஃபேஸ் கார்டு அப்படின்னு கேட்கும்போது 3. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் வந்து 12 வரும். எப்படின்னா இப்போ வந்து கார்டு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 13 பிரியுங்க. ஸோ 4 இருக்குது, 13. ஸோ இதில் ஒரு கிங் குயின் இருக்கும். ஓகேங்களா, இது 4 3. இதில் ஒரு கிங் குயின் ஜாக் இருக்கும், இதில் ஒரு கிங் குயின் ஜாக் இருக்கும், இதில் ஒரு கிங் குயின் ஜாக் இருக்கும். ஸோ 3 6, இது வந்து 3 6 9, இது வந்து 12. ஸோ வந்து 12/52ங்க. ஸோ வந்து இது தேர்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா பி ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்டுங்க. ரெட் ஃபேஸ் கார்டு நம்ம வந்து டோட்டல் கார்டு வந்து 52ன்னு தெரியும். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் கிங் குயின் ஜாக் அது ஃபேஸ் கார்டு தாங்க, அது 12ன்னு தெரியும். அதில் வந்து ரெட் கலர் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டு டைமண்ட் தாங்க ரெட் கலர் கார்டு. ஹார்ட்டு டைமண்ட் இது 2 ரெட் கலர்னு வச்சுக்கலாம். ஹார்ட்டு டைமண்ட் அப்போ என்ன வரும் 6 தான் வந்து உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி. ஸோ வந்து ஃபோர்த் சம் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் ஜாக் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி வந்து 52. அதில் வந்து ஜாக் அப்படின்னா ஜாக் வந்து ஒரே ஹார்ட்டில் வந்து ஹார்ட்டுங்கிறது வந்து 13 கார்டு இருக்கும். அந்த 13ல் வந்து ஒரே ஒரு ஜாக் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ 1/52. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெய்டு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு வந்து 52. ஸ்பெய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 கார்டு, 13 கார்டு இருக்கும், 13 கார்டு. குயின் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குயின் ஆஃப் டைமண்ட். ஸோ டோட்டல் கார்டு வந்து 52. இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், ஸ்பெய்டு, ஹார்ட்டு, இது வந்து கிளப்பு, இது டைமண்டு. இதில் வந்து குயின் ஆஃப் டைமண்ட் அப்படின்னா இது மட்டும்தாங்க வரும். இதில் வந்து ஒரே ஒரு குயின் தான் இருக்கும். ஸோ 52 அப்படிங்கிறாங்க. ஸோ 15th சம் பார்ப்போம். 15th சம் பாருங்கள். 5 cards 10 ஜாக், குயின், கிங், ஆஷ் ஆஃப் அ diamond card are well shuffled with their face downwards. One card is picked up the random. What is the probability that the card is the queen? If that queen is drawn, put aside. If queen வந்துருச்சு அப்படின்னா அது தூக்கி போட்டுருங்க. What is the probability that the second card picked up? First இது வந்து குயினாக வந்துருச்சு அப்படின்னா அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு மித்த 3 அதாவது இங்கே 1 2 3 4 5 கார்டு இருக்குங்க. அது ஒன்று குயினை தூக்கி போட்டோன்னா குயினை தூக்கி போட்டோம் அப்படின்னா மிச்ச 4 கார்டில் ஆஷ் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி, குயின் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15th சம்மில் வந்து 5 கார்ட்ஸ் இருக்குங்க, 5 கார்டு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு வந்து 5. ஓகேங்களா? இதில் வந்து 10, ஜாக், குயின், கிங், ஆஷ்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் that the card is queen அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் வந்து 5, இது குயின் வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1/5 தான் ஆன்சர். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் குயின் இஸ் ட்ரான் புட் அசைட், குயின் வந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. ஸோ தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு வந்து உங்களுக்கு 4. ஏன்னா குயின் வந்து தூக்கி போட்டோம் நம்ம, அதனால் அது வராது, குயின் வராது. இந்த இதில் குயின் வராது. அப்போ 1 2 3 4 கார்டு இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏஸாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஷாக இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஒரே ஒரு தாட்டி ஆஷ் வரும். பி ஆஃப் குயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குயின் இருக்க பாசிபிலிட்டி, குயின் வந்து நம்ம தான் தூக்கி போட்டுட்டோம், அப்போ வந்து 0 தான் பாசிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் 10 சம்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.